பொசசிவ்னஸ் அட் அ பாயிண்ட் வரைக்கும் ஹெல்த்தியா அப்படின்லாம் கூட எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் ஐ டோன்ட் அக்ரி வித் இட். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். உனக்கு வந்து என் மேலே தான் சந்தேகமா, இந்த இன்செக்யூரிட்டி வந்து ஆக்சுவலாக உனக்கு நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன்ற சந்தேகம் அப்படி தான் அந்த பொண்ணு கன்சியூம் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக அந்த இன்செக்யூரிட்டி அது அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறது. என்ன மாதிரியெல்லாம் ஃபேமிலியில் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அவங்க இன்செக்யூரிட்டியாக காட்டுவாங்க. நீ வந்து பேசக்கூடாது, நீ வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்த உன்னோட கருத்தை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சின்ன வயசுலேருந்தே எந்த அப்ரிஷியேஷனுமே இல்லாமல் இருக்கிறது. அப்ரிஷியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் த பர்சன் டஸ் எதுவுமே இருக்காது. என்னென்ன சிக்னல்ஸ் மூலயமா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகே இஸ் ஆக்சுவலி அ ரெட் ஃப்ளாக் அப்படின்ட்டு? அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் முன்னாடி இப்படி இருக்காங்க, வந்தோடனே கொஞ்ச நாள்லேயே பிரேக்கப் ஆகுது அப்படின்னு இருக்கப்பவே இப்போ தான் அந்த ரெண்டு பர்சனுமே ஒரே என்விரான்மெண்ட்குள்ளே வராங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. இவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க, இவங்க வீட்டில் இருப்பாங்க. இவங்களோட ஒரு பர்சனல் ஹைஜீனில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம். இவங்க குளிக்காமல் இருக்கிறது கூட இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். டிப்ரெஷனோட ஆக்சுவல் மீனிங்கே தெரியாமல் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஆனால் டிப்ரெஷன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்னோட ஃபிசிக்கல் பாடியுமே அது பாதிக்குது. என்னால் டே டு டே லைஃப்பில் என்னோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே பாதிக்கப்படுது. தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 4 நாள் தூங்கவே இல்லை. இந்த மாதிரி தான் எனக்கு ரொட்டீனே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூஸ்வலாக இந்த யங்ஸ்டர்ஸில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி டூ மச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் பிரேக்கப் பண்ண போகிறேன்னு ஒரு பார்ட்னர் டிசைட் பண்ணாங்களோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த பிளாக்மெயில் ஒன்று அவங்களே அவங்க செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பேன்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இல்லாட்டி நான் ஒன்று ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்துட்டு எப்படியோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வீட்லேயும் சொல்லிக்க முடியாது. ஸோ வெளியும் நம்ம ஹெல்ப் கேட்டு போக முடியாது. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறனால அவங்களே வந்துட்டு எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை டாலரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் அவங்க எடுத்து அதை ஹேண்டில் பண்ணலாம்? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விமனுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு வரப்போ அவங்களால ஃபேமிலிலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபேமிலியும் சில பேர் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒரு பக்கமாக அது வெளியே தெரிஞ்சிருச்சு, இல்லை அந்த பர்சனே நமக்கு த்ரெட்டாக மாறிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது ஆபத்து அப்படிங்கிறதுனால தான் அதை ஹோல்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுருப்பாங்க. நிறைய டைம் இவங்களே கூட அதனால சூசைடல் ஐடியேஷன் இவங்களுக்குமே வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 188க்கு கால் பண்ணலாம். இட் இஸ் அ விமன் ஹெல்ப்லைன். ஸோ அந்த விமன் ஹெல்ப்லைன்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இஷ்யூ அவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கோ, இல்லை இவங்க ஃபேமிலிக்கு அவங்க புரிய வைக்கிறதுக்கோ, இல்லை இவங்க எஜுகேஷனை என்ஷோர் பண்ணுறது, இல்லை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், இல்லை இவங்க படிக்கிறாங்களா, இல்லை இவங்க கெரியர் என்ன மாதிரி ஆக போகுது, இல்லை வீடே அவங்களுக்கு டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு எப்படி ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஒரு ஹாஸ்டலில் தங்க வச்சு எப்படி இவங்களை படிக்க வைக்கிறதுன்றது கொண்டு இந்த விமன் ஹெல்ப்லைன் வில் டேக் கேர். ஸோ எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் they can go ahead and reach this support system. ஓகே மேம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு கட்ட வரைக்கும் இருந்தால் ஹெல்த்தி அப்படிங்கிறாங்க. பொசசிவ்னஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்த்தி அப்படிங்கிறாங்க. அது எந்த கட்டத்தை மீறும் போது அது டாக்ஸிக்காக மாறுது? லைக் என்கிட்ட கேட்டால் பொசசிவ்னஸ் அட் அ பாயிண்ட் வரைக்கும் ஹெல்த்தியா அப்படின்லாம் கூட எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் ஐ டோன்ட் அக்ரி வித் இட். ஏன்னா எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட்டில் எனக்கு பொசசிவ் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வரப்போகிறதில்ல. அந்த இன்செக்யூரிட்டி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். உனக்கு வந்து என் மேலே தான் சந்தேகமா, இந்த இன்செக்யூரிட்டி வந்து ஆக்சுவலாக உனக்கு நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன்ற சந்தேகம் அப்படி தான் அந்த பொண்ணு கன்சியூம் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக அந்த இன்செக்யூரிட்டி அது அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறது. ஸோ வென் அ பார்ட்னர் இஸ் பொசசிவ் பட் மற்ற எல்லா குவாலிட்டியுமே என் பார்ட்னர் கிட்ட கரெக்டாகவே இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு தெரிகிறப்போ ஒரு டைம் வேணால் அவங்க இந்த இன்செக்யூரிட்டி அவங்களோட ஒரு ட்ராமானால கூட வந்திருக்கலாம், இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்போட ட்ராமானால கூட வந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணும்போது இவங்களோட இன்செக்யூரிட்டியை வந்து இவங்க ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இவங்க இன்செக்யூரிட்டி இவங்க சரி பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் அதே பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு அந்த பொசசிவ் டெண்டன்சிஸ் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ பொசசிவ்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கிறது வந்து டாக்ஸிக் அப்படிங்கிறீங்க? லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அது இருக்குது அப்படின்னா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இந்த பார்ட்னர் சைடில் இருக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸ் இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா போத் ஆஃப் தம் கேன் பி வெரி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இன்செக்யூரிட்டின்னு சொன்னீங்கல்ல, இன்செக்யூரிட்டி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் ஃபேமிலி சைடில். ஸோ அவங்க ஃபேமிலி சைடில் அவங்க என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்காங்க, என்னென்ன ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு இன்செக்யூரிட்டியில் வந்துட்டு பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ணுதில்ல. ஸோ என்ன மாதிரியெல்லாம் ஃபேமிலியில் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அவங்க இன்செக்யூரிட்டியாக காட்டுவாங்க?
ஃபார் மென் ஆர் விமென் ஜெண்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஜெண்டர்னாலுமே ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் கண்ட்ரோல். ஓகேயா, நீ வந்து பேசக்கூடாது, நீ வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்த உன்னோட கருத்தை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சின்ன வயசுலேருந்தே எந்த அப்ரிஷியேஷனுமே இல்லாமல் இருக்கிறது. அப்ரிஷியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் த பர்சன் டஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த பர்சனை ஒர்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருந்திருக்காது. எப்போதுமே ஏதோ ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே. அதுவே அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக வளர்ந்துட்டே இருக்கும். இன்செக்யூரிட்டி இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி இன்செக்யூரிட்டி, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறது, அவங்களோட கெரியர்லையும் இது பாதிக்கும். எப்போதுமே அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னலே வந்து யூ ஆர் நாட் குட் இனஃப், நீ பண்ணுற வேலைக்கு நீ தகுதி உள்ளவன் இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து இன்டைரக்டாக இம்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டைரெக்டாக பண்ணால் நம்ம வந்து அதை எதிர்க்கலாம். ஆனால் ஃபேமிலியில் நமக்கு எப்படி கிடைக்கும்? டைரெக்டாக கிடைக்காது, ரொம்ப இன்டைரக்டாக கிடைக்கும். அப்படி இன்டைரக்டாக கிடைக்கிறது எல்லாமே சேர்ந்து அந்த இன்செக்யூரிட்டி வந்து பில்ட் ஆகிடும். அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே பில்ட் ஆகிடும். அது ரிலேஷன்ஷிப்னு வரப்போ, ஒரு 2 பார்ட்னர்னு வரப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு லாங் டேர்மாக ஒரு 5 years 6 years லவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேல் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 months 1 yearலேயே அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். ஏன்னு கேட்டோம்னா மேரேஜுக்கு முன்னாடி அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு அவர் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடியே வந்துட்டு என்னென்ன சிக்னல்ஸ் மூலயமா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம், ஓகே ஹீ இஸ் ஆக்சுவலி அ ரெட் ஃப்ளாக் அப்படின்ட்டு? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதுலேயே வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் முன்னாடி இப்படி இருக்காங்க, வந்தோடனே கொஞ்ச நாள்லேயே பிரேக்கப் ஆகுது அப்படின்னு இருக்கப்பவே இப்போ தான் அந்த 2 பர்சனுமே ஒரே என்விரான்மெண்ட்குள்ளே வராங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. இவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க, இவங்க வீட்டில் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் மூலியமாவோ இல்லை அப்பப்போ பழகிக்கிறது, பார்த்துக்கிறது, இல்லை கூட இருக்கிற அந்த டைமில் மட்டும்தான் இந்த பர்சன் இவங்களை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் இஃப் இட் இஸ் அ கன்ஃபைன்டு ஸ்பேஸ், அவங்க வீடு, இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரப்போ இட் இஸ் அ ஹியூஜ் கமிட்மெண்ட். 2 பேருக்குமே இவங்களோட ஒரு பர்சனல் ஹைஜீனில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம். இவங்க குளிக்காமல் இருக்கிறது கூட இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து எப்போ தெரியும்னா அவங்க வீட்டுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு வரும்போது தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். வேறஸ் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்னென்ன மாதிரி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் ஆஃப் லவ்லையோ இல்லை த்ரூ அவுட் த கோர்ட்ஷிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தான் எனக்கு உலகம், எப்போ கூப்பிட்டாலும் வர்றது, இல்லை அவங்கள மட்டுமே இந்த பார்ட்னரை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, இவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலுமே அதை வந்து தள்ளி வச்சுட்டு நீ என்ன இப்போ மூவி போகணுமா, ஓகே நான் என் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் மூவி வரேன் அப்படின்னு சொல்கிறது, ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி த பார்ட்னர் மட்டும்தான், அந்த ஆப்போசிட் பர்சன் மட்டும்தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆப்வியஸாக காமிச்சிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு பெரிய சிக்னல் தான். ஏன்னா எப்போ ஒரு பர்சன் அவங்களோட டாஸ்க்கு, அவங்களோட வேலை எதையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் நீ மட்டும்தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு இருக்காங்களோ, அது ரொம்ப நாள் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது அது அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் அ இனிஷியல் சிக்னல். நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு 2 நாள் சேட் ஆகிட்டாலே வந்துட்டு நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. டிப்ரெஷனோட ஆக்சுவல் மீனிங்கே தெரியாமல் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம், ஆனால் டிப்ரெஷன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆக்சுவல் டிப்ரெஷனுக்கும் இந்த மாதிரி டெம்பரரியாக ஒரு ஸ்ட்ரெஸ்னால கோ த்ரூ பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கேட்டது கரெக்டான கொஸ்டின். ஏன்னா டிப்ரெஷன் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் நாங்கள் டிஸார்டர்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்க நிறைய சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் வந்து கலோக்கியலாக யூஸ் பண்ணுறாங்க. டிப்ரெஷனாக இருக்கட்டும், அட்டாச்மெண்ட் ஸ்டைல், நீ ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டில் இருக்க, நீ இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்க அப்படி சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரிவலண்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இது அவேர்னஸ் தான், ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா டிப்ரெஷன் ஒரு விஷயத்தை நாங்கள் டேர்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸும் அசஸ்மெண்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ அது வந்து டிப்ரெஷன் கன்சிடர் பண்ணுவோன்னா, அது வந்து அவங்களோட ஃபங்க்ஷனிங்கை பாதிக்குது. எனக்கு வந்து என்னோட ஃபிசிக்கல் பாடியுமே அது பாதிக்குது, என்னால் டே டு டே லைஃப்பில் என்னோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே பாதிக்கப்படுது, தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 4 நாள் தூங்கவே இல்லை, இந்த மாதிரி தான் எனக்கு ரொட்டீனே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில அசஸ்மெண்ட்ஸ் பண்ணி மட்டும்தான் அதை டிப்ரெஷன்னே டேர்ம் பண்ண முடியும். மற்றபடி நம்ம டே டு டே லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ், சிச்சுவேஷனல் பேசிஸாக நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இது எதையுமே டிப்ரெஷன்னு டேர்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்சன் ஆக்சுவலாக டிப்ரெஷனில் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க பண்ணால் அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியும்? டிப்ரெஷன் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் வந்து செல்ஃபாக கொஞ்சம் அவங்க ஹேண்டில் பண்ணலாம். லைக் ஒரு இமோஷ்னல் வெண்ட் அவுட்டு, டக்குன்னு இமோஷ்னலாக ஒரு வெண்ட் அவுட் பண்ணுறது. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம் எடுத்துப்பாங்க. ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன் சொல்லுவோம், விச் மீன்ஸ் அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு மாதிரி மூட் போகுது அப்படின்னாலே வந்து தே லெட் அவுட் இன் த ஆர்ட் ஃபார்ம். அப்புறம் நிறைய பேர் ஜேர்னல் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஜில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அது ஃபங்க்ஷனிங்கை பாதிக்குது அப்படின்னு வரப்போ அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட சப்போர்ட் தேவை, அலாங் வித் சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறனால
பெயினை வந்துட்டு கோ த்ரூ பண்ணுறதுக்கு பயந்துட்டு வந்துட்டு டக்குன்னு ஈஸியஸ்ட் வேயாக வந்துட்டு லைக் ஆல்கஹாலோ அடிக்ஷனோ மற்ற இதுக்கெலாம் வந்துட்டு எஸ்கேபிசம் மெக்கானிசமாக தேடுவாங்க. ஸோ அப்படி போகிறது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது ஹெல்தி இல்லை. ஸோ அது அப்படி போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் அவங்க ஏன் அப்படி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு சொல்ல முடியும். பிகாஸ் இனிஷியலாகவே முதல்ல இருந்தே நம்ம எல்லாருமே இமோஷன்ஸ் பார்த்து பயந்து வளர்ந்த ஒரு குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஏன்னா நீங்கள் இப்போ வீட்டில் அழுவுறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா இப்போ ஏன் அழுவுற, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸ் யாரும் உட்காந்துலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு அதட்டுற மாதிரி, இல்லை அது ஏதோ ஒரு பெரிய குத்தம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஒரு பெரிய குற்றம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அதை க்ளோரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவோம். இப்போ அந்த இமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது வேற எந்த விதமான அவுட்கமும் வராது. ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், அதாவது தலைவலி, இல்லை லேசாக ஏதாவது ஒரு பாடி பெயின், தூக்கம் வரும், இவ்வளோதான் வரும். பட் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து போய் என்ன பண்ணிடுவோம்னா வேறு ஏதாவது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் எடுத்துக்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஈஸ் பண்ணுற, நிறைய பேர் ட்ராவல் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஈஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் வந்து எடுத்துக்கிறாங்க. வேறஸ் அந்த இமோஷனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க, சரி ஓகே இப்போ எனக்கு அழுகணும், இல்லை எனக்கு வந்து இப்போ ஏதோ கத்தணும் போல இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாதிரி இதை வந்து எனக்கு லெட் அவுட் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு இருக்கப்போ அதை அவங்க லெட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பாதி சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இன்னொன்று ஒரு காமன் ப்ராப்ளம் எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். ஒரு சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும், பட் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டி வேஸும் வந்துட்டு நம்ம மைண்ட்லேயே வந்துட்டு யோசிச்சு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு யோசிச்சு பார்த்துருவோம். ஆனால் கடைசியில் அது ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ இந்த ஓவர் திங்கிங்லேருந்து லைக் என்ன பண்ணால் நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவர் திங்கிங் ஏன் வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னால தான் வருது. நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே உட்காந்து இப்போ எனக்கு ஓவர் திங்க் யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வருது. ஏன் அந்த ஃபியர் இருக்குது அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு சரியாக போய் முடியுமா இல்லை தப்பாக போய் முடிஞ்சிருமா, சரியாக போனால் இதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணுறேன், தப்பாக போனால் இதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் அடுத்தடுத்து மல்டிப்ளாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு எனக்கு நடக்காத நிறைய விஷயத்த நான் இமேஜினரியாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி திங்க் பண்ணும்போதே நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்னா, ஒன்று எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணும், ஐ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஆர் வந்து எனக்கு இந்த டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்குது. அதனால தான் நான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறேன். ஸோ அது எனக்கு அந்த டாஸ்க் சக்ஸஸ் ஆகணும்னா நான் எதை பார்த்து பயப்படுறேன்னா இட்ஸ் அ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் எங்கே தோத்துடுவேனோ, தோத்தா நான் என்னை ஷேம் பண்ணிடுவாங்க, இல்லை என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தா இப்போ இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க, இப்படின்ற அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எஸ்டீம் இஷ்யூ தான் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான் வந்து அவங்களை ஓவர் திங்க் பண்ண வைக்குது. ஸோ எப்போல்லாம் அவங்க ஓவர் திங்க் பண்ணுறாங்களோ நான் என்ன சொல்வேன்னா, அந்த தாட்டை எழுதிட்டு இஸ் திஸ் தாட் லீடிங் டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான், இதுக்கு தான் நம்ம பயப்படுறோமாடா அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டாலே வந்து அந்த தாட்டை அங்கேயே ஸ்டாப் பண்ணி தூர போட்டுரும். நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.